தற்போது கிடைத்துள்ள முக்கிய செய்தி, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே 3½ வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் ஞானவேல். ஞானவேல், விவரங்கள் என்ன? பதிவு பண்ணுங்க. சீர்காழி அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த 3½ வயது பெண் குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு அளிக்கப்பட்டுள்ளது. அந்த பெண் குழந்தையை கொடூரமாக தாக்கி பாலியல் தொந்தரவு அளித்த 17 வயது சிறுவனை போக்சோ சட்டத்தின் கீழ் கொள்ளிடம் போலீசார் கைது செய்துள்ளனர். சீர்காழி அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த கூலி தொழிலாளியின் 3½ வயது பெண் குழந்தை அருகில் உள்ள அங்கன்வாடி மையத்தில் பயின்று வருகிறது. இந்நிலையில் நேற்று மதிய உணவு இடைவேளையின் போது அந்த பெண் குழந்தை அங்கன்வாடியின் பின்புறம் கை கழுவுவதற்காக சென்றுள்ளது. அப்போது அப்பகுதியில் மறைந்திருந்த சிறுவன் ஒருவர் அந்த பெண் குழந்தையை அருகில் உள்ள பகுதிக்கு பாலியல் தொந்தரவு முயற்சி மேற்கொண்டுள்ளார். பெண் குழந்தையின் அலறலை கேட்டு அந்த சிறுவர் அருகில் இருந்த செங்கலை எடுத்து பெண் குழந்தையின் தலையில் கொடூரமாக தாக்கியுள்ளார். இதில் பெண் குழந்தை கண் சிதைந்து கொடூரமாக பெரும் காயம் அடைந்து அலறல் சத்தத்துடன் மயங்கி கிடந்துள்ளது. இதனால் அந்த சிறுவன் அப்பகுதியிலிருந்து தப்பி ஓடியுள்ளார். இதனை அறிந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கொள்ளிடம் போலீசாருக்கு தகவல் அளித்தனர். கொள்ளிடம் போலீசார் விரைந்து சென்று பெண் குழந்தையை மீட்டு முதல் உதவி சிகிச்சைக்காக சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். அதன் பின்னர் பெரும் காயங்கள் ஏற்பட்டு கண் சிதைந்துள்ள நிலையில் அந்த 3½ வயது பெண் குழந்தை தற்போது புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறது. மிகவும் ஆபத்தான நிலையில் அந்த பெண் குழந்தை இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த கொடூர செயலில் ஈடுபட்ட 17 வயது சிறுவனை கொள்ளிடம் போலீசார் மற்றும் அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து 17 வயது சிறுவனை கைது செய்தனர். மேலும் சம்பவம் குறித்து அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் நேரில் வந்து விசாரணை மேற்கொண்டார். மேலும் அந்த அங்கன்வாடி மைய பணியாளர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. பட்டப்பகலில் அங்கன்வாடி மையத்தின் பின்புறம் 3½ வயது பெண் குழந்தையை கொடூரமாக செங்கலால் தாக்கி பாலியல் துன்புறுத்தல் முயற்சியில் ஈடுபட்ட சிறுவனின் செயல் அப்பகுதி மட்டுமல்லாமல் சீர்காழி பகுதியில் பெரும் பெற்றோர்களுடைய அச்சத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ராமனப்பிரியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஞானவேல்.